ரொம்ப வருஷம் என்னால் முடிஞ்ச வரையும் போராடி ஒரு நல்ல ஃபிசிக்கை பில்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலான்னு 2020, அதாவது 5 வருஷம் எடுத்து பல சூழ்நிலை காரணமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வருது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் அல்ட்ரா நேச்சுரல் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கையும் தான். ஒரு உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ அட்வான்ஸ் லிஃப்டராக இருந்தாலும் சரி, மசில் பில்டிங் எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும். இது கடினமாக தான் இருக்கும். இதை நீங்கள் லைஃப் லாங்காக பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாக ஆக்கிக்கணும். ப்ரோ மசில் பில்டிங்லாம் ஒரு மேட்ரு இல்லை ப்ரோ அப்படின்னு 6 மாதமோ 1 வருஷமோ ஜிம் போகிறவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன். அதற்கு காரணம் அவங்க போனோன்னே ஸ்டெராய்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ இவங்களை பார்த்துட்டு ஸ்டெராய்ட்ஸ் அப்யூஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த அப்யூஸ் பண்ணுறவனுங்களே பதற மாதிரி ஒரு விஷயம் ஒரு மாஸ்டர் ரிலீஸ் பண்ண கால் நடந்திருக்கு. அதை நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்களே. நான் வந்து யூஸ் பண்ண ரெடி தான். நான் 100 mg டெஸ்ட் அடுத்த 15 mg ஆனபாடி ஸ்டெராய்டு, அது 3 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு. நீ யூஸ் பண்ணிருக்கியா? 13 வயசுல யாரும் வாங்கி தருவாங்க, யூஸ் பண்ணலாம்னு காலேஜ்ல. ஸ்டீராய்ட்ஸ் எதனால யூஸ் பண்ண ரெடி அப்படிதானே நீ? ஆமா, எனக்கு அந்த லுக்கு வேண்டி நான் என்னென்ன பண்ணுவேன். எனக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸும் தெரியும். ஹார்ட் லிவர்லாம் டேமேஜ் ஆகும். ஸ்டெராய்டு இல்லாம எப்படி ரோனி கோல்மன் மாதிரி அதே சைஸ்ல பல்க் ஆகுறது? போட்டோஷாப் தான் பண்ணணும். என்னது? போட்டோஷாப் தான் பண்ணணும். கண்டிப்பா அல்ட்ரா நேச்சுரல் பாடி பில்டிங்கோட முக்கியத்துவம் இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்ளிமெண்ட்டோ ஸ்டெராய்ட்ஸோ இல்லாமல் மசில் பில்டிங் பண்ணணும், லைஃப் லாங்காக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முகவரி இதுவே. நன்றி.